பிரியமானவர்களே, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ரட்சிப்பின் தேவனுடைய சத்தத்தை நாம் விசுவாசத்தோடு இந்த காலை வேளையிலே கேட்போம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை உயர்த்துவாராக. சங்கீதம் 13 முதலாவது வசனம் இப்படியே சொல்லுகிறது, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? சங்கீதக்காரனுடைய கவலையை பாருங்கள். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது அவனுடைய நம்பிக்கையை அவன் இழந்தவனாக, அதைரியப்பட்டவனாக, பயந்தவனாக, துன்பத்தில் சிக்கி தவிக்கிறவனாக அவன் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறான். ஆண்டவரே, தெய்வமே, எவ்வளோ நாள் நீர் என்னை மறந்திருப்பீர்? நான் இவ்வளோ நாளாக படுகிற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியலையா? எவ்வளோ நாள் உன் முகத்தை எனக்கு நீர் மறைப்பீர் என்று சொல்லி கேட்கிறான் பாருங்கள். அப்போது அவன் நம்பிக்கையான ஒரு சங்கீதக்காரன், நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறவன் இந்த இடத்துல இப்போது ஒரு அவன் நம்பிக்கையை வெளிப்படுத்துவது போல பேசுகிறான் பாருங்கள். ஆண்டவரே, எவ்வளோ நாள் நீங்கள் மறந்துருப்பீங்க, எவ்வளோ நாள் முகத்தை எங்களுக்கு மறைச்சிருப்பீங்கன்னு சொல்லி கேட்குறான். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவனுக்கு வந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர் என்று சொன்னால் 2 காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, நமக்கு தோன்றலாம், மே சீம் தட் God has not answered our prayers and கர்த்தர் நம்மளுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்காதனாலே அதுவே நமக்கு ஒரு வியாதியாக இருக்கிறது பாருங்கள். ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், அவர் முகத்தை மறைத்து வைத்திருக்கிறார், முகத்தை எங்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு, தூரமாக இருக்கிறாருலாம் சொல்லினே வரான் பாருங்கள். எவ்வளோ நாள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் விசுவாசத்தில் உறுதிப்பட வரக்கே பாருங்கள். ஆகவோ அவர் பதில் சொல்லாதவர் போல் நமக்கு தோன்றும், ஆனால் அவர் மேல் நம்மேல் அக்கறை உள்ளவராகவே இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். திரும்பவும் கேட்கலாம் பாருங்கள், எது வரைக்கும் சஞ்சலத்தை நித்தம் வைத்து, எது வரைக்கும் ஆத்துமாவை நீர் இப்போ நீண்ட நாள் காத்து கொண்டிருக்க வைப்பேன்? என் தேவனாகி கர்த்தாவை நீர் நோக்கி பார்த்து எனக்கு பதில் அருள்னு சொல்லி கேட்கலாம் பாருங்கள். 5:6 நம்ம வாசிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் உம்முடைய கிருபையினால் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். எது வரைக்கும் என்று கேட்குறான் அல்லவா? எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எது வரைக்கும் முகத்தை எனக்கு மறைப்பேன் என்று சொன்னால் பாருங்கள், நாம் முற்றிலுமாய் அவரை சார்ந்து கொள்ளும்படியாக பாருங்கள். பதில் இல்லை என்று நினைக்கக்கூடாது. என்றென்றைக்கும் நம்மையில் நோக்கமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையாய் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஏன் தேடுவதில் கொஞ்சம் பின்னடைய வேண்டும்? எவ்வளோ நாள் கேட்டுக்கொண்டு பின்னுக்கு ஏன் போக வேண்டும்? போகக்கூடாது. முன்னோக்கி பாருங்கள். அவர் நம்மை கைவிடாத ஒரு தேவன் பாருங்கள். ஆகவே உண்மையாக அவர் தேடுகளாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் கொஞ்சம் அமைதியாக இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் அடுத்து 5வது வசனத்தில் அவன் அறிக்கை செய்யலாம் பாருங்கள், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். இதற்காகத்தான் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் போய் முறையிடுவதற்கு பதிலாக, ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படி என்று கேட்பதற்கு பதிலாக, நல்ல கவனிங்க, நீர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கிருபையாக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நீர் என்னை காப்பாற்றுகிறபடினாலே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி நாம் இப்படி அறிக்கை செய்கிற பொழுது பாருங்கள், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி முடிக்கிறான். So, even before receiving good things from God, we must know that we have to praise Him for the good things. We have to give Him thanks for such of those things that we have not received. So, even before receiving good things from God, we should be able to thank Him and praise Him. அதுதான் எதிர்பார்க்கிறார். அந்த உணர்வு நமக்கு வருகிற பொழுது அவர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார், நம் முகத்தை மேல் காண்பிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாக, உண்மையாய் தேடுகிறவர்களாக, முழுவதுமாய் நம்புகிறவர்களாக வாழத்தக்கதாக கர்த்தர் எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஒருவேளை நீர் உம்முடைய முகத்தை மறைத்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்தாலும் அதை ஒருபொழுது நாங்கள் ஆண்டவரை அப்படி சொல்லி வெளிப்படுத்தாமல், என் தேவன் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி எங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்கிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.